பிரம்ம முகூர்த்தம் அப்படினாலே என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி தானே விருப்பப்படுறீங்க. பிரம்மம்னாலே உருவாக்கக்கூடிய தன்மை. பிரம்மம்னா பிரம்மசக்தி. நம்ம வந்து 3 நிலை சொல்லுவோம். அதாவது இறைவனோட நிலை 3. ஒன்று வந்து உருவாக்குதல் பிரம்மம். பிரம்மன் தான் உருவாக்கக்கூடியவர். அடுத்தது காக்கக்கூடியவர் விஷ்ணு. அடுத்தது டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியவர். ஒரு நிலையில அடுத்த நிலைக்கு மாற்றக்கூடியவர் சிவன் அப்படின்றவர். இது 3. இந்த ஆசை நிறைவேற்றணும், அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் நாம் இந்த விஷயங்களை செஞ்சால் மட்டும்தான் அது நிறைவேறும். நீங்கள் அடுத்தது கேள்வி கேட்கலாம், அப்போ பெரிய பணக்காரங்க, பெரிய லெவலில் இருக்கிறவங்க, லக்ஸுரியாக லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே முக்கியமாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே ரெஃப்ரெஷ் ஆகி வந்து உக்காந்துட்டீங்களா, உட்காந்து முதல்ல ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க, ஒரு பேனாக எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு எழுதுங்க. எதை எழுதுறதுன்னு கேட்குறீங்களா? சரி, பிரம்ம முகூர்த்தத்தில் எத்தனை நாள் எழுந்திரிக்கணும்னு கேட்குறீங்களா? இந்த இப்போ சொன்ன பயிற்சிகளை தினமும் நீங்கள் செய்கிறீங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் மினிமம் 21 நாள் செஞ்சு பாருங்கள். சீரியஸாக சொல்கிறேன். இந்த 21 நாள் உங்கள் வாழ்க்கையை வேற மாதிரி மாற்றக்கூடிய நாளாக மாறிவிடும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. பிரம்ம முகூர்த்தம் அப்படினாலே என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி தானே விருப்பப்படுறீங்க. பிரம்மம்னாலே உருவாக்கக்கூடிய தன்மை. பிரம்மம்னா பிரம்மசக்தி. நம்ம வந்து 3 நிலை சொல்லுவோம். அதாவது இறைவனோட நிலை 3. ஒன்று வந்து உருவாக்குதல் பிரம்மம். பிரம்மன் தான் உருவாக்கக்கூடியவர். அடுத்தது காக்கக்கூடியவர் விஷ்ணு. அடுத்தது டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியவர். ஒரு நிலையில அடுத்த நிலைக்கு மாற்றக்கூடியவர் சிவன் அப்படின்றவர். இது 3 தெரியும். அப்போ பிரம்மம் அப்படின்னாலே உருவாக்கக்கூடியது, புதியதாக. நீங்கள் வாழ்க்கையில் புதியதாக உருவாக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக வளர வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால், படிக்கிற பசங்க சூப்பராக படிக்கணும், வேலைக்கு போகிறவங்க நல்லபடியாக ஒரு அடுத்தடுத்த க்ரோத் இருக்கணும், லைஃப்பில் க்ரோத் இருக்கணும், வேலையிலையும் க்ரோத் இருக்கணும், பொருளாதாரத்தை உயரணும், பிஸ்னஸ் பண்ணணும், நல்ல பிஸ்னஸ் உயரணும். இல்லை நான் வந்து வேறு ஒரு லெவலில் இருக்கேங்க, நான் ஒரு ஆன்மீக பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆன்மீக பயிற்சி பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே இந்த உருவாக்கக்கூடிய நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சு அந்த பயிற்சிகளை செய்யும்போது, அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை சீக்கிரம் முன்னேற ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு 6-7 மணிக்கு மேலே நீங்கள் எழுந்திரிச்சு செஞ்சாலும் ஒரு 25-35% ஒரு டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சீக்கிரமாக வாழ்க்கை டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பிரம்ம முகூர்த்தம்னா சூரிய உதயத்திலேருந்து 1 மணி நேரம் 24 நிமிஷம், ஒரு 1.5 மணி நேரம் வச்சுப்போம். இப்போ அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 6 மணிக்கு ஒரு கால்குலேஷன் என்ன சொல்லலாம், 6 மணிக்கு சூரிய உதயம். அப்போ 1.5 மணி நேரம் முன்னாடி அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மணிலேருந்து ஒரு 5:30 வச்சுக்கலாம். இப்போ 4லேருந்து 5:30, ஒரு 4லேருந்து 6 மணி வரலாம் வச்சுக்கலாம். இந்த 2 மணி நேரம் வச்சுக்கலாங்க. இப்போ 4 மணிக்கு ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்க, 4:30 தானே 6ங்க பிரம்ம முகூர்த்தம் நார்மலாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றீங்களா? இப்போ 4 மணிக்கு நம்ம எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்கு டைம் இருக்கும். நமக்கு ரிலாக்ஸாக பொறுமையாக போயிட்டு வயிறை க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் யூரினரி பிளாடர் க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு லைட்டாக குளிச்சுட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக வந்து 4:30 மணிக்கு உட்காரலாம். இதே ஏந்திரிக்கிறதே 4:30 மணின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிச்சுவா, நம்ம மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும், நம்ம உட்காந்து எழுதணும், படிக்கணுமா, கடகடன்னு செய்யலாம். இப்படின்னு அவசரமாக எல்லாத்தையும் செய்யும்போது அந்த டென்ஷன்லேயே நம்ம வைப்ரேஷன் மாறிவிடும், நம்ம ஃப்ரீக்வன்சி மாற்றிடுவோம். அதனால ஒரு 4 மணிக்கு ஏந்திரிங்க. ஏந்திரிச்சு என்னங்க 4 மணிக்கெலாம் ஏந்திரிக்க சொல்கிறீங்க, 7 மணி 8 மணிக்கு ஏந்திச்சு எனக்கு பழக்கமாகிடுச்சு, 4 மணிலாம் ரொம்ப கஷ்டங்க அப்படின்றீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, ஹாப்பியாக, செலிப்ரேஷனாக இருக்கணும்னு ஆசை. நம்ம நினச்சது நம்ம அடையணும்னு ஆசை. சொந்தமாக வீடு கட்டணும், நல்ல ஒரு வேலையில் சேரணும், நல்லா படிக்கணும், நல்ல பிஸ்னஸ் டெவலப் ஆகணும், எல்லாமே நமக்கு ஆசை இருக்குது. அந்த ஆசை நிறைவேற்றணும், அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் நாம் இந்த விஷயங்களை செஞ்சால் மட்டும்தான் அது நிறைவேறும். நீங்கள் அடுத்தது கேள்வி கேட்கலாம், அப்போ பெரிய பணக்காரங்க, பெரிய லெவலில் இருக்கிறவங்க, லக்ஸுரியாக லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நடிகர்கள், ஸ்போர்ட்ஸ் மேன், அப்புறம் அரசியல்வாதிகள், பிஸ்னஸ் மேன் எல்லாருமே காலைல 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டாங்களான்னு கேட்டால் ஆமாங்க, உண்மையாக எல்லாருமே காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சிருவாங்க. ஏதோ சிலருக்கு வந்து ஷூட்டிங் இருக்குது, ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா சில நேரங்களில் பகலில் தூங்குவாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி நார்மலாக அவங்க லைஃப் ஸ்டைலே வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்களுக்கான பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறது தான். அவங்க கிரிக்கெட் விளாட்றாங்கன்னா கிரவுண்டில் வந்து விளையாடுவாங்க, அப்படி கிடையாது. அவங்க வீட்டில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க. யாருக்காவது தெரியுமா எந்த ஸ்போர்ட்ஸ் மேன் என்னென்ன பண்ணுறாங்கன்னு யாருக்காவது சொல்லியிருக்காங்களா? எந்த பிஸ்னஸ் மேன் பெரிய லெவல் அச்சீவ் பண்ணாங்க யாராவது என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அவங்க வந்து சொல்கிறதெல்லாம் நான் வந்து நல்ல எண்ணங்களோடு இருக்கேன், நல்ல சிந்தனைகளோடு இருக்கேன் அப்படின்னு ஒரு சில முத்திரைகள் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு முத்திரைகள் வச்சுட்டு உட்காந்து இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, ஆனால் அவங்களுடைய வளர்ச்சிக்கான உண்மையான காரணம் இது மற்ற அவங்க சொல்கிறது எல்லாமே காரணம் இல்லைன்னு சொல்ல, ஒரு 5% 10% காரணம் தான். பேலன்ஸ் 90% காரணம் யாரும் வெளியில் சொல்கிறது கிடையாது. அப்புறம் நான் மட்டும் ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நம்ம எல்லோரும் முன்னேறணும் தான். அவங்க ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். உண்மையாக நல்லா கேட்டுக்கோங்க.
காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நீங்கள் சோப்பு போட்டு குளிக்கணும், அந்த குளியல் பொடியெலாம் போட்டு குளிக்கணும் அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் நேராக போகிறீங்க, ஜஸ்ட் ப்ரஷ்லாம் பண்ணுறீங்க, வாஷ்ரூம் போகிறீங்க, வயிறுலாம் க்ளீன் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படி உடம்புல ஊற்றிக்கிட்டு கைகள்லாம் நல்லா அப்படி தடவி சோப்புலாம் முன்னே அப்படியே நல்லா தடவிக்கிட்டு வந்து வேறு ட்ரெஸ் போட்டுக்கோங்க. வேறு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து ஒரு 4:25 4:30 அப்படி உங்கள் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் தினமும் காலைல 4 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், 4:30 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், என்னோடய வாழ்க்கையில் பெருசாக எதுவும் மாற்றம் இல்லையே அப்படின்னா, முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? முக்கியமாக 4:30 மணியில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன செய்யணுன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே இங்கே. சரிங்களா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, காலையில் எழுந்திரிச்சு அப்படியே அமைதியாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு, பெரிய பாட்டிங்களாம் இருக்காங்க, காஃபி குடிச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு, டிவியில் நல்ல சாமி பாட்டு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பண்ணுறது, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் செய்யுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் 6 மணிக்கு மேலே கூட செய்யுங்க. முக்கியமாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே ரெஃப்ரெஷ் ஆகி வந்து உட்காந்துட்டிங்களா, உட்காந்து முதல்ல ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க, ஒரு பேனாய் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு எழுதுங்க. எதை எழுதுறதுன்னு கேட்குறீங்களா? உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை எழுதுங்கள். படிக்கிற பசங்களாம் அந்த புக் எடுத்து படிங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஜாப் போயிட்டுருக்கீங்க, வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, உங்கள் வேலைக்கு சம்மந்தப்பட்டவான விஷயங்கள் எதாவது படிக்கணும், அதை எடுத்து படிங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு ஏதாவது கோர்ஸ் படிக்கிறீங்க, இல்லை ஜாயின் பண்ணுறீங்களா, அதை எடுத்து படிங்க. எனக்கு எல்லாமே ஓகேங்க, நார்மலாக அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறது, உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை என்று எழுதுங்கள். எனக்கு இந்த மாதிரி இந்த இவ்வளோ பொருளாதார நிறைய பேர் என்ன எழுதுகிறாங்கன்னா, தேவை இல்லைன்னு எழுதுகிறாங்க. எனக்கு உடம்புல வந்து நோய் இருக்குது, அது சரியாக போகணும், எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, அது சரியாக அந்த மாதிரி எழுதாதீங்க. எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, எனக்கு பொருளாதார தேவைகள் நிறைவேறிக்கொண்டே, அதாவது எனக்கு தேவையான அனைத்து பொருளாதார தேவைகளும் அனைத்து நேரங்களிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது, என்னுடைய அனைவரும் அன்பாக இருக்கிறார்கள், நான் அனைவரிடம் அன்பாக இருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, நல்ல நல்ல வார்த்தைகளாக ப்ரெசண்ட்டில் இருக்கிறதா எழுதுங்க. அது எழுதும் போதே உங்கள் உணர்வு நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது உங்கள்கிட்ட கிடைச்சா மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார் எங்கிட்ட இருக்குது, நான் ஒரு கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அழகான வெளியில் ஒயிட் கார், சரிங்களா, எனக்கு பிடிச்சது ஒயிட் கார், அதனால் எனக்கு பிடிச்சது சொல்கிறேன், ஒயிட் கலர் கார். அதை வந்து அப்படியே டோரை நான் ஓப்பன் பண்ணுறேன், உள்ளே போய் ஏறி உட்காறேன், ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஏசி ஆன் பண்ணுறேன், ஏசி ஆன் பண்ணி நல்ல ஒரு சாங், மைல்டு சாங், எனக்கு அப்படியே ஒரு நல்ல சாங் அப்படியே பாடுது, அப்படியே கேட்குறேன். நல்ல சவுண்ட் சிஸ்டம்லாம் நமக்கு பிடிக்கும், நல்லா சவுண்ட்ஸ் நல்லா கிளியராக இருக்குது, கிளாரிட்டியாக இருக்குது சவுண்டு. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வீட்டிலேருந்து இப்படி கீழே இறங்க அப்படியே மெயின் ரோட்டில் போய்ட்டுருங்க. இது அப்படியே வந்து உணர்வு நிலைக்குள்ளே இருக்கணும், கற்பனை மட்டும் இல்லைங்க, உணர்வு நிலையாக இருக்கணும். அது அப்படியே உணர்ந்து போகிறேன், அப்படியே டிரைவிங் போகிறேன், அப்படியே போகிறேன், மெயின் ரோடு போகிறேன், அப்படியே லைட்டாக வந்து டிராஃபிக் ஆகுது. அந்த டிராஃபிக்கில் அப்படி நடுவில் நானும் ஒரு காராக போயிட்டுருக்கு, அப்படி தானே எக்கச்சக்கமான கார் போயிட்டுருக்குல ரோட்டில், அதில் நம்மளும் ஒரு கார் தானே, அப்படியே அந்த காராக போயிட்டுருக்கேன். அப்படியே போகிறேன், அந்த ஆஃபீஸ் போகிறேன், சேர்றேன், அங்கே போய் இறங்குறேன். அப்போ நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், என்ன பர்ஃப்யூம், சிலருக்கு பர்ஃப்யூம் போடுற விருப்பம் இருந்தால் பர்ஃப்யூம், அந்த என்ன வாசனை இருக்குது, அந்த காருக்குள்ளே என்ன வாசனை இருக்குது, அந்த பாட்டு ஆஃப் ஆகும்போது எப்படி இருக்குது, அந்த கார்லேருந்து வெளியில் வரும்போது லைட்டாக சூடு இருக்கும்ல, வெயில், உள்ளுக்குள்ளே ஏசியில் உட்காந்துருந்தோம்ல, அப்படி வரும்போது அது எப்படி படும்போது நம்ம உடம்புல எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். கற்பனை பண்ணும்போது அது உணர்வு நிலையிலேருந்து கற்பனை பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது எப்போ பண்ணணும், காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள். அப்போ நமக்கு தேவையான பொருளாதாரத்தை மட்டும்தான் அடைய முடியுமா அப்படின்னா, படிக்கிற பசங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள், உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக வளர வேண்டும். நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்க, அது புரியணும்னா பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்து படிங்க. எனக்கு புரியலேன்னு நினச்சி படிக்காதீங்க, எனக்கு புரிஞ்சிடுச்சு, எனக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்குது, நான் படிக்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குன்ற நினைவுலேருந்து, அந்த உணர்வுலேருந்து படிங்க. படிக்க நிச்சயமாக உங்களுக்கு புரியும். இப்போ கணக்கு நிறைய பேருக்கு மேக்ஸ் போடுறாங்க, மேக்ஸ் புரிய மாட்டேங்குது, இது எப்படி இது சால்வ் பண்ணது தெரியல, சயின்ஸ் என்ன பண்ணுன்னு தெரியலன்றாங்களே, பார்த்தீங்களா? இவங்களாம் இந்த ஃபார்முலா பயன்படுத்துங்க. அதாவது காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து ரிலாக்ஸாக நிதானமாக, எஸ் எனக்கு புரியுதுன்றது மனப்பான்மையிலேருந்து உட்காந்து படிங்க, நிச்சயமாக உங்களுக்கு புரியும். அடுத்தது, நிறைய பேருக்கு உடல் ரொம்ப வந்து டேமேஜாக இருக்குதுங்க, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்றாங்க, இதெல்லாம் என்னென்னமோ மாத்திரை சாப்பிட்டா பார்த்தாச்சு, எவ்வளோ பண்ணி பார்த்தாச்சு, இருந்தாலும் எனக்கு சரியாகலை. உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டு உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். எப்படி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் உடம்புல ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமாக இருக்கிறது, இருக்கும், அடுத்த வருஷம் 2 வருஷம் கழிச்சு இருக்கும், ஏற்கனவே இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் கிடையாது, இப்போவே இருக்குது. நமக்கு நிதர்சனம் எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போட்டோம், அடா பாப்பா வலிக்குதுப்பா, எனக்கு தான்ப்பா தெரியும், என் தொல்லை, நீங்கள் என்னாலும் சொல்லிட்டு போங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னோட ஒரு செல்லும் அப்படியே தலையில் உச்சந்தலையிலேருந்து அப்படியே உள்ளங்காலும் அப்படியே ஒரு பார்ட் ஆஃப் படியே நினச்சிக்கிட்டே வாங்க. யாருக்கு உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் சொல்கிறவங்களுக்கு, பொருளாதாரம் தேவைப்படுகிறவர்களுக்கு, அவங்களுக்கு என்ன பொருளாதாரம் தேவைப்படுகிறதோ அதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள், அது உணர்வு நிலையிலேருந்து கற்பனை பண்ணி பாருங்கள்.
அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு எது தேவையோ அதை முதல்ல எழுதுறீங்க. எழுதிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க, அந்த ஒரு விஷயம் அடையிறீங்க. இப்போ இப்படி வச்சுக்கலாமா, நீங்கள் உடம்பு ஆரோக்கியத்தோட பொருளாதாரத்தோட உயர்வாக இருக்கும், ரெண்டுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக திட கத்திரமா அப்படி ஏஞ்சி உட்காந்து அப்படி ஜாலியாக அப்படி ஏஞ்சி வரீங்க, நடந்து வந்து அப்படி கார் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ ஆரோக்கியமான உடம்போட பொருளாதாரமும் சேருது. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் உட்காந்து உருவாக்குங்க. அதுவும் எப்போ? பிரம்ம முகூர்த்தத்தில். ஏற்கனவே எழுதிலாம் வச்சுருங்க, ரெடி பண்ணி வச்சுட்டு, சரி பிரம்ம முகூர்த்தத்தில் எத்தனை நாள் எழுந்திரிக்கணும்னு கேட்குறீங்களா? இந்த இப்போ சொன்ன பயிற்சிகளை தினமும் நீங்கள் செய்கிறீங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் மினிமம் 21 நாள் செஞ்சு பாருங்கள். சீரியஸாக சொல்கிறேன். இந்த 21 நாள் உங்கள் வாழ்க்கையை வேறு மாதிரி மாற்றக்கூடிய நாளாக மாறிவிடும். அது ரொம்ப கஷ்டங்க. 21 நாள்லாம் டெய்லி 4 மணிக்கு எழுந்திரிக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொன்னீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. மேபி இதை விட கூட டேமேஜ் ஆக போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கை நம்ம நினச்சாபடி உயர்வாக இருக்க வேண்டும் என்றால், இதுவரையில் செய்த விஷயங்கள் நமக்கு இந்த வாழ்க்கை இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு இருக்குடா. இனிமேல் நம்ம வாழ்க்கை உயர வேண்டும் என்றால் அதற்கான விஷயங்களை செய்தால் மட்டும்தான் நமது வாழ்க்கை உயரும். அது வரைக்கும் நம்ம வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். சேலஞ்ச் பண்ணிக்கலாமா? நம்ம யூடியூப்பில் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, நமக்கு சேலஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் இண்டிவிஜுவலுக்கும் எனக்கும் ஒரு சேலஞ்சுங்க. 1 லட்ச ரூபா சேலஞ்சுங்க. சீரியஸாக ஓப்பனில் சேலஞ்ச் கொடுக்குறேங்க. 21 நாள் தினமும் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு 4:30 மணிக்கு உட்காந்து 6 மணி வரையிலும் உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை அப்படியே நீங்கள் எழுதி, அதுக்கப்புறம் அதை நீங்கள் அடைந்து விட்டதாக இப்போ எனக்கு கிடச்சிருச்சுன்னு அந்த உணர்வு நிலையோடு இருந்து நீங்கள் அதை அந்த உணர்ந்து அந்த விசுவலைசேஷன் ஆஃபர்மேஷன் சொல்லி முடித்து 21 நாளில் உங்கள் வாழ்க்கையில் 1% கூட மாற்றம் இல்லைனா உங்களுக்கு 1 லட்ச ரூபா ஓப்பனாக தராங்க. இம்மீடியட்டாக எனக்கு 21 டேஸ். ஆனால் 21 டேஸ் உங்கள் மனசாட்சி பிரகாரம் நீங்கள் அதை தொடர்ந்து செஞ்சுருக்கணும். செஞ்சுட்டு என் வாழ்க்கையில் நீங்கள் சொன்னதை செஞ்சேங்க, 21 டேஸ் நான் செஞ்சேன், எனக்கு ஒரு மாற்றம் கூட எனக்கு தெரியல, 1% கூட என் வாழ்க்கையை மாறலை. நீங்கள் சொன்ன அதாவது ஏற்கனவே இருந்த மாதிரி வாழ்க்கை அப்படி தான் இருக்குது, இல்லை அதோட டேமேஜாக தான் இருக்குதுன்னு சொன்னால் இம்மீடியட்டாக 1 லேக் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. நான் சேலஞ்சுக்கு ரெடி. நீங்கள் யார் சேலஞ்சுக்கு ரெடியாக இருக்கலாம் நீங்கள் வாங்க. எனக்கு மாறிடுச்சு, நீங்கள் 1% இல்லை 25% என் லைஃப்பில் மாறி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அமௌண்ட் எனக்கு கொடுங்க. பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கிட்ட முன்னாடி கொடுத்து வச்சிடறேன். இவ்வளோ ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறாங்க. நான் யார் இந்த சேலஞ்சுக்கு ரெடின்னு சொல்லுங்கள். சேலஞ்சுக்கு ரெடியாக இருக்கிறவங்க கமெண்ட்டில் இமீடியட்டாக நான் சேலஞ்சுக்கு ரெடி நீலேருந்து ஸ்டார்ட் பண்ண டேட் போட்டுருங்க. உங்கள் டேட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 21 நாள் கழிச்சு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்கள். உங்களால் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்? ஒரு 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா எவ்வளோ வேணாலும் கொடுங்க. இங்கே அமௌண்ட் முக்கியம் கிடையாது. சேலஞ்ச் என் வாழ்க்கை முன்னே அதுதான் உங்களுக்கு தேவை. அந்த ஒரு போட்டி காம்படிஷன் மனநிலை உருவாக்குறதுக்காக தான் இந்த சேலஞ்ச் சொல்கிறது உங்களுக்கு. சரிங்களா? ரெடியாக நீங்கள்? எஸ் நான் ரெடி. சரி, இது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிகிட்டு இருக்கேங்க. என்னோடய வாழ்க்கை நல்லபடியாக மாறிக்கிட்டே இருக்குது, அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்கோங்க. ஸோ பிரம்ம முகூர்த்தம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். இதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளுங்கள். வாங்க சேலஞ்ச் பண்ணி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றலாம். வாழ்க வளமுடன்.